டீச்சர்ஸ் ரோஸ் சீரம் நம்முடைய ப்ளஸ் டூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சி வேல்யூ கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஒன்றுக்கு மேற்பட்ட சி வேல்யூஸும் நமக்கு கிடைக்கலாம். உதாரணமாக இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். இப்போ நம்ம இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா காஸ் எக்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு டைப் பண்ணுற கஷ்டமாச்சுன்னா கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் காஸ் எக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா -π/2 கொடுத்துருக்காங்க. இப்போ -π/2 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். அடுத்தது பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் நம்ம பார்க்கலாம். காஸ் எக்ஸோட கிராஃபு இந்த இன்டர்வலில் -π/2 to 3π/2 அது வரைக்கும். அதில் எண்டு பாயிண்ட்ஸில் பாருங்கள், எஃப் ஆஃப் -π/2ங்கும்போது 0, எஃப் ஆஃப் 4.71 என்னவா இருக்குன்னா 0வாக இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் x = a x = b வரைக்கும் நம்ம அப்படியே மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சிங்கிற பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் போட்டிருக்கோம். அந்த டேஞ்சன்ட் வந்து எப்போல்லாம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஒரே ஒரு பாயிண்ட் சி தான் நம்ம பார்த்தோம். இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு 2 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சொல்யூஷன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பையாக இருக்கும்போது என்னவாக இருக்குன்னா 0 ஆகுது. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் நமக்கு வந்து 0 ஆகுது. அடுத்து நான் திரும்ப சியை நான் மூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இங்கே பாருங்கள், எஸ் இதில் பாருங்கள், நான் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 0 ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்போது அட்லீஸ்ட் சி ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வந்து க்ளோஸ் இன்டர்வல் a,bயில் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு மேலேயும் நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி ரோல்ஸ் தியரத்தை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த அப்லோட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் மட்டும் சி இல்லாமல் மோர் தென் 1 இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு இந்த அப்லோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.